ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 26 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த குட்டி டிராகன் மிர் டிராகன் அந்த எலும்புக்கூடு மண்டனை எரிச்சு தள்ளனோன்னே அவன் பயத்தில் சாக போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஐயா நான் ஒன்றும் பண்ணலையா, எல்லாத்துக்குமே எங்கள் ராஜா தான் காரணம் சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரிடா உன்னோட தகவலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவார். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் இங்கே கீழே பார்த்தா அந்த அவசர கொடுக்க கில்டு மாஸ்டர் கேங்கு அந்த கோடர் எல்லாத்தையுமே தொடச்சி முடிச்சுட்டு நம்ம லீடர் எங்கேயா போனா சீக்கிரமாக ஏதாச்சும் போய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த டக்கியும் ஏப்பா எதுவும் பண்ண முடியாதப்பா, இங்கே நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும், நம்ம முதல்ல இங்கே இருக்கவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கேங்கு என்னப்பா பயந்துட்டியா, சண்டை போடுறதுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்கியமை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான். அந்த டக்கியும் உன்ட்டெல்லாம் பேச முடியாது, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ அங்கே கேங்கு என்ன சொன்ன, நீ என்ன பேசுன அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவான். அதை கேட்ட டக்கியுமே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கும்போது இங்கே லீ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்க டக்கியுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் லீடரோட ஃப்ரெண்டாச்சு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் ஆமாம் இன்னொரு கில்டு மாஸ்டர் வாங்கியாங்கன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் எங்கே போனா, அவளை எங்கேயாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கேங்கும் அந்த டக்கியும் ஆமாம் நான் அவளை இங்கே பார்க்கவே இல்லையே, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கும்போது இங்கே லீயும் ஆமாம் அவங்க இருக்கிற ட்ரேஸே தெரியல, அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே மேலே கப்பலில் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த எலும்புக்கூடு மண்டையனை கொண்டுட்டான் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு சிவப்பு கலரில் ஏதோ ஒரு ஆறா மேஜிக் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அங்கே பார்த்தா மேஜிக் சர்க்கிள் இருந்து அங்கே நடுசில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அதில் நடுசில் ஒரு கண்ணு இருக்கும். அந்த இடத்துல அதோட பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன் சொன்னதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோ. ஓ இதை பார்த்துக்கணுன்னு அந்த எலும்புக்கூடு மண்டையனோட ராஜா சொல்லி கொடுத்துருப்பானோ, அதனால தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுகிட்ட எந்த அளவுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டல் கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஐ மான்ஸ்டருங்கிறது நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கிராக்கன் அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டரோட தானே, இது எப்படி இங்கே இருக்குது, இது எதுக்கு பாதுகாப்பாக இங்கே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது எப்படியாச்சும் அழிச்சாகணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி எவனோ ஒருத்தன் சரக்குன்னு வந்து குத்திடுறான். பார்த்தா அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோட முதுகில் குத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட முதுகில் அந்த ஸ்வாடு படவே இல்லைங்க. நம்ம ஹீரோ ஆமை ஓடு மாதிரி ஒரு சீல்டு அப்படி உருவாக்கி தடுத்து நிப்பாட்டிட்டு திரும்பிட்டு அடி பாருங்க அவனுங்க அப்படி மறுபடியும் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்ப்பானுங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ இல்லாமல் சும்மா அவனுங்க 2 பேரையும் சரன்னு வெட்டி வீசிட்டு சும்மா மரண மாதம் அங்கே போய் நிற்பாரு. என்னடா இவ்வளோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறீங்க, டைமிங் ரொம்ப முக்கியம், இவ்வளோ லேட்டாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பாப்புல, நான் 21வது ஃப்ளோருக்கு போகும்போது எனக்கு இந்த ஆமையோட பவர் கிடச்சிது, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் போய் கண்டுபிடிச்சதை சொல்லிட்டுருப்பாரு. ஆனால் இந்த மாங்காவில் தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே உள்ளே போய் என்னென்ன பவர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஆனால் இந்த மாங்காவில் மட்டும்தான் நம்ம ஹீரோ சண்டை போடும்போது பவர் யூஸ் பண்ணுறான், எனக்கு இந்த டவரில் இந்த பவர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த பவர் யூஸ் பண்ணுறோம் அப்போ தான் அந்த டவரில் இருக்க அந்த பவரே சொல்கிறான். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஆமை பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு எல்லாத்தையுமே அங்கே நிற்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த மாங்கியாங் அந்த கில்டு லீடர் வந்தா பார்த்தீங்களா, அவள் ஸ்வாடை எடுத்துகிட்டு அப்படியே வருவா உள்ளேருந்து. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு தெரியும் அவனை பார்க்கும்போதே ரத்த வரி கண்ணில் தெரிஞ்சுது, நீ அந்த டம் கில்டு கொலைக்காரங்க கூட்டத்தை சேர்ந்தவ தானே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான், சேர்ந்தவ இல்லடா சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முகமூடி அப்படி பிச்சரிவான் பாருங்க. இவன் ஒரு பொண்ணுங்க, ஆனால் பையன் மாதிரி கெட்ட போட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது என்னடா பெரிய ட்ரிக்காடா, மார்வேஷம் போட்டு வந்துட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கடா, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் என் கையால் தான் சாக போறீங்க. ஆமாம் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னை உள்ளே கூட்டு வந்து இங்கே இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு கடைசியில் என் மேலே பழிய போகலான்னு பார்க்குறியா, பழிய போட்டுட்டு நீங்கள் நிறையா டஞ்சன் பிரேக் ஆகும், இன்னும் நிறையா டஞ்சனில் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து மார்சஸ்லாம் வந்து மக்கள் எல்லாம் கொல்லும், அதில் நீங்கள் சந்தோஷப்படலாம் தானே நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு அவனும் வாங்கியாங்கும், எப்பட்றா இதெல்லாம் உனக்கு தெரியுது, இதெல்லாம் எங்களுக்கே இப்போ தானே தெரியும், அப்படின்னா உங்ககிட்ட வேறு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படி தானே, ஆமாண்டா இந்த உலகத்தையே நாங்கள் அழித்து நாசமாக்குவோம், அதுக்கு ஒன்றை காரணமாக சொல்லுவோம்டா, நீ தான் எல்லாத்தையுமே காரணம்னு சொல்லிட்டு ஓமலை கையை காட்டிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன கொல்லணும்டா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தையுமே கொண்டு மாலை மாதிரி குமிச்சு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மாங்கியாங்கு எங்களோட பிளானை உன்னால் தடுத்து நிப்பாட்டவே முடியாதுடா, நீ ஒரு சாதாரண இப்போ புதுசாக வந்த எஸ்ரா ஹண்டர், ஆனால் எங்களோட பிளான் சும்மா மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லும்போது டேய் சோபா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பிளானெல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னை தாண்டி என்னை கொன்னா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு கடுப்பாயி நீ பாட்டுக்கு உளறிட்டே இருறா,
உன்னை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கியாங் ஸ்வாட் எடுத்துட்டு கூட அவனோட அடியாலாம் கூட்டிட்டு சும்மா அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ உடனே ஸ்வாட்ல ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாரு. அவனுக்கு எல்லாருமே மொத்தமா நம்ம ஹீரோ அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க அப்படின்னா கொரியாக்குள்ள நிறைய டம்கில் வச்சு அந்த கொலகாரங்க இருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே அந்த ஜியோன் அந்த பொண்ணுகிட்ட நான் விட்டுறேன், அவ பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சண்டைக்கு போவான். 2 பேருமே அப்படி நேருக்கு நேராக சண்டைக்கு போவாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டஞ்சனுக்கு வெளியே ஒரு மொட்டை தலையன் கோட்லாம் போட்டுட்டு ஃபோன் பேசிட்டே வருவான். நான் இப்பதான் வந்தேன், சீக்கிரமா டஞ்சனுக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவனை சீக்கிரமா கொண்டுட்டு வரதுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த கிம்சோ அவனை மட்டும் கொல்ல முடியல அப்படின்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை உன்கிட்ட விட்டுறேன். அந்த கிம்சோவை நீயே கொல்லணும், இல்லை நானே கொல்லணும், இதுக்கப்புறம் அவன் குறுக்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ஜியோன்ற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட பேச வந்தா பார்த்தீங்களா, அவ அங்க இருக்க எல்லாருமே கொண்டு போட்டுருந்தா பாத்தீங்களா, அந்த இடத்துல அங்கேயே இருக்கா. இந்த மொட்டை தலையை அந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயாங்கிற பொண்ணு மொட்டை தலையனை பார்த்துட்டு பாத்தியா டே, இவ்வளோ பேர் செத்து போயிட்டீங்க, இந்த மொட்டை தலையனுக்கு வேலை பார்த்தாடா செத்து போறீங்க. ஆனா மொட்டை தலையா இவங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா, நீ ஸ்ட்ராங்கா இருப்பியா இல்லை இவங்கள மாதிரி வீக்காக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பா. அதை கேட்டு மொட்டை தலையன் உனக்கு இவ்வளோ திமிராகாது, இந்த மாதிரி பொடி பசங்களை நான் வேலைக்கு வச்சிருக்கவே கூடாது, ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தோத்துட்டானுங்க, இவங்க போய் திறமையானவங்கன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு எடுத்தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்லாம் கட்டி சண்டைக்கு ரெடி ஆவான். அப்போ இந்த ஜியோன்ற பொண்ணும் அப்படியா, அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த மொட்டத்திலையன் நீ என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க, கிம்சோவை கொல்றது தான் என்னோட பிளானே, நீ குறுக்க வந்துடாத, இல்லை நான் உன்னை முதல்ல கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை முட்டியில் அந்த வெப்பனை மாட்டிக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். இங்க அந்த ஜியோன்ற பொண்ணு பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவா. 2 பேத்துக்கும் சண்டை ஆரம்பிக்கும். அப்படி அங்க கட்டினா இந்த பக்கம் கப்பல்ல நம்ம ஹீரோ அந்த மாங்கியாங்களோட அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேரும் ஸ்வாடை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அங்க நம்ம மிர் குட்டி டிராகன் அதை பவரை யூஸ் பண்ணி அப்படி மேலே பறந்துக்கிட்டு அதோட ஃபயர்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஹண்டரை ஒரு குறுக்க ஒரு போடு, அவன் சட்டையை கிழிச்சிட்டு அவன் உடம்புல குறுக்க போட்டுருவாரு, ரத்தம் தெரிக்கும். இன்னும் 2 பேர் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் ஆமாவோட யூஸ் பண்ணி அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. தடுத்து நிப்பாட்டிட்டு திரும்பிட்டு ஒரே வெட்டு. அந்த பக்கம் பார்த்தா அந்த மாங்கியாங்க மூஞ்சில ஒரு கோடு விழுந்துடும். அவன் டேய் அவன் பின்னாடி போகும்போது அவன் தெரியற மாதிரி போகாதீங்கடா, அவன் பார்த்துட்டா அப்படின்னா அந்த ஓடை உருவாக்கிடுறான், அப்படின்னா அவன் பார்க்காத மாதிரி நம்ம போகணும், கண்ணுக்கு தெரியாம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்விசிபிளாக மாறிடுவானுங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கே தெரியாது. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன புதுசாக ஏதோ யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி டிராகன் கிட்ட உன்னால் அவங்கள ஃபீல் பண்ண முடியுமா, என் மேலே வந்து உட்காரு, அவங்க எங்கே வரான்னு சொல்லு, நான் கரெக்டாக அவங்கள அட்டாக் பண்ணிடுறேன், இங்கே பாரு நான் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ தான் கரெக்டாக பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே குட்டி டிராகன் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ படக்குன்னு திரும்பி ஒரு சொருகு அங்கே இருக்க ஒருத்தனோட சொருகி விட்டுருவாப்ல. அவன் எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் தெரிக்க கீழே விழுவான். அப்போ மறுபடியும் குட்டி டிராகன் கண்ணை மூடிட்டு தேடிட்டே இருக்குமா, அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டும். உடனே நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஒரே போடு. அதை பார்த்து மற்றவங்கலாம் இவன் கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் வேஸ்ட்ரா, ஈஸியாக கண்டுபிடிக்கிறான், நம்ம வேற ஏதாச்சும் தான் பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது. இவன் அந்த எலும்புக்கூடு பாஸுக்கிட்டே அசால்ட்டாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் நான் நினச்சதை விட நான் கணிச்சதை விட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனை எப்படியாச்சும் கொன்னே தரணும், என்ன பண்ணலாம், சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு ஐடியா சிக்கிருச்சு அவ்வளோதான் அவன் கதையை முடிக்க போகிறேன்டா அப்படின்னு அந்த கிராக்கன்ற அந்த மான்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டல் ஐயே அதை எப்படியாச்சும் உடச்சி வெளியே கொண்டு வந்துடணும், வெளியே கொண்டு வந்தா அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த இன்விசிபிள் பவரை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரியிற மாதிரி எல்லாருமே வந்து நிற்பானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா அவனுங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த மாங்கியாங்கடே நேருக்கு நேராக சண்டை போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு எல்லாருமே ஓடி வருவானுங்க. நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பாரு. அப்போ அவன் பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து டப்பு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவனுக்கு எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் அப்படி வேகமாக பறந்து போய் அந்த கிறிஸ்டல் ஐயா அப்படியே உடைக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமாக ஓடிட்டு இருப்பாரு. நீங்க இதை பண்ணக்கூடாது, நிப்பாட்டுங்க, வேண்டாண்டா, அது கிராக்கன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ண பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அதுக்குள்ள அந்த மாங்கியாங் கிறுக்கு பைய அந்த ஸ்வாடை எடுத்து அந்த கிறிஸ்டல் சென்டர்லயே ஒரு சொருகி அதை அப்படியே உடச்சுட்ருவான். அது அப்படியே கிராக் ஆகிட்டு இருக்கும். அது அப்படியே வெடிச்சு சதறிட்டு இருக்கும்போது அப்படியே கப்பலை பார்த்தா ஒரு பயங்கரமான தீ விபத்து டமால்னு சொல்லிட்டு வெடிச்சு சதறும். அப்படி வெடிச்சு சதறும் போது அந்த மாங்கி அங்கே இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான். அவன் பறந்து போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சது, கிம்சோ உன் கதை முடிஞ்சுதுடா, நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்துக்கிட்டே இருப்பானா.
அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் அதோட சென்ட்ரு நெத்தியில் மிகப்பெரிய ஒத்தக்கன் மட்டும் இருக்குது. அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் தான் கிராக்கன். அது அப்படியே பிரம்மாண்டமாக நிற்கும் போது இவன் விழுந்துட்டு இருக்கான் பாருங்க மாங்கியாங். அவனை அதை ஆக்டோபஸ் அந்த டென்டிகல்ஸை வச்சு படக்குன்னு ஒரு புடி பிடிக்குது. அவன் என்ன எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அதை அப்படியே சுற்றி இறுக்கி அப்படி ஒரு நசுன்னு பாருங்க. அவ்வளோதான், உடம்புலாம் நசுங்கி போய் ரத்தம் தெறிக்கி அவன் செத்து போயிடுவான். அவன் பண்ணது அவனுக்கே வினையாயிருச்சு. தேவையில்லாம நம்ம ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்டோபஸை ரிலீஸ் பண்ணான். கடைசியில் இப்போ அவனே செத்து போயிட்டான். அதுவும் அந்த ஆக்டோபஸோட டென்டகல்ஸ் கையாலே. நம்ம ஹீரோ கையில் அங்கே குட்டி டிராகனை வச்சுட்டு, ஏய் கிராக்கன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் மிரிட் டிராகனும் அதை பவர் யூஸ் பண்ணி பறந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ கிட்ட அந்த மிரிட் டிராகன் அதோட மேஜிக் பவரை ஸ்வாடு கிட்ட கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அதோட கண்ணில் குறுக்க ஒரு போர்டு போடுவார். போட்டதில் அந்த கண் குறுக்க ஒரு பயங்கரமான வெட்டு விழுந்துரும். இங்கே பார்த்தா கிராக்கன் அப்படியே ரொம்ப வீக் ஆயிரும். நம்ம ஹீரோ கிராக்கன்றது பவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அங்கே குட்டி டிராகன் இல்லையா, அது ரொம்ப டயர்டாகி ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட ஆரம்பிச்சிரும். அங்கே நம்ம ஹீரோக்கும் பவர் அப்படியே குறைஞ்சிரும். அங்கே குட்டி டிராகனை பிடிச்சிட்டு அப்படி தலைகீழ விழுந்துட்டு இருப்பாரு. ச்சே, திடீர்னு என்னோட மான பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, இந்த கிராக்கன் கையாலேயே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது அங்கே லீ இருக்கான் பாருங்க, வேகமாக ஓடி வருவான் நம்ம ஹீரோ கிட்ட. உங்களுக்கு ஒன்றாகலையே, இருங்க நான் உங்களுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் தான் காப்பாற்றுவான். காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, லீ நீங்கள் ரொம்பவே முக்கியமானவங்க, உங்கள் லைஃப் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், நீங்கள் தான் லீடரு, நீங்கள் மட்டும் இல்லைனா நாங்கள் அப்படி சோர்ந்து போயிடுவோம், வாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு லீ அப்படியே பறந்து கீழே போயிட்டு இருப்பான். அப்படியே கீழே பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே என்னடா அது இவ்வளோ பெருசாக மான்ஸ்டர் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேங்கு, ஏய் எங்கடா போனா அந்த லீயும் காணும் அவனையும் காணும், 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரில, நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கவன், என்னப்பா செய்யுது, அவங்க தான் லீடரு, அவங்க சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நிற்பாரு. நம்ம ஹீரோ அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாங்கியாங்க பொண்ணு கிடையாதுப்பா, அவன் பையன் இந்த மாதிரி துரோகம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு அவங்க, ஓ அப்படின்னா டம்கில் சேர்ந்தவங்க எல்லாருமே உள்ளே இறங்கிட்டாங்களா, இன்னும் நம்மளுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்களா என்னன்னே தெரியலையே, எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, சரி அதெல்லாம் விடுங்க, இந்த கிராக்கனை கொள்றதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அங்கே மேலே பார்த்தா அந்த கிராக்கனோட கண்ணு வெட்டுப்பட்ட இடத்துல அது புகையா வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளானை சொன்ன உடனே அவங்க சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ரெடியாக சண்டை போட இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த மிகப்பெரிய ஆக்டோபஸ் அந்த கிராக்கன் மேலே அந்த மேஜிக் பவர் ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த மேஜிக் அட்டாக் எல்லாமே போய் அந்த கிராக்கன் ஆக்டோபஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிட்ட எல்லாத்தையுமே பிளானை சொல்லியிருப்பான். இங்கே பாருங்க, அதோட அந்த கிராக்கனோட அந்த வீக்னஸே அதோட ஸ்பீடு தான், அதால் ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ண முடியாது. நம்ம தூரத்துலேருந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணாலே போதும், அதை ஈஸியாக அட்டாக் பண்ணி தோக்கடிக்கலாம். யாரும் கிட்ட மட்டும் போயிடாதீங்க, டென்டகல்ஸ் கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் பவர் தேவை, எனக்கு ஹீல் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும், எனக்கு கொஞ்சம் ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிகவரி பண்ணுறதுக்கு போய் உட்காந்துருவாப்புல. அங்கே 2 பேர் பார்த்தா நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே எல்லாருமே மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஆக்டோபஸ் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. லீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் நல்லா போனாதான் அங்கே இருக்க கிறுக்கு பையன் யாரு அந்த கேங்குக்கு பிடிக்காது. அந்த கேங்கு கிறுக்கு பையன், ஏய் வாங்கடா அவனுக்கு கிடக்கிறானுங்க, ஆக்டோபஸ் கிட்ட போய் அதோட டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மீனை வெட்டுற மாதிரி வேகமாக ஓடிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த லீ, அச்சச்சோ இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ண போறானுங்க, வசமாக மாட்ட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அந்த கேங்குக்கு என்ன ஆக போகுது, அந்த ஆக்டோபஸ் கையால் இதுக்கு முன்னாடி இந்த மாங்கியாங் செத்து போன மாதிரி நசுங்கி சாக போகிறானா, இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல